அப்பா என்ன நாய் இத்தினுக்குதாப்பா சாமி இப்போ அப்படிங்க பாருங்க. இப்படி படுத்துக்கலாம், இல்லைன்னா இப்படி படுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டபிள் பர்சன் என் கூட எப்பவுமே இருப்பார் கண்டிப்பாக. ஆனால் இது ஒரு பழக்கம் உடஞ்சிச்சு, அங்கே ஒரு பழக்கம் உடஞ்சிச்சு. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். இப்போ டைம் எல்லாம் ஆகிட்டு இருக்குதுன்னா எக்ஸாக்டாக மார்னிங் 6 o'clock ஆகிட்டுருக்கு கைஸ். 6 o'clockே இவ்வளோ வெயில் அட்டுருக்கு, ஒரு ஆவரேஜான வெயில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய லோடு தான் போட்டு வரோம் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம குப்பம் தான் லோடு. ஆல்ரெடி நம்ம ஒரு பாட்டு போட்டிருந்தோம், லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது போய் செக் பண்ணிட்டாங்க. சேம் அதே பிளேஸுக்கு தான் நம்ம இன்னொரு லோடு போட்டு வருவோம் கைஸ். இந்த ஒன்றும் எக்கச்சக்கமான விஷயம் நான் மோட்டரில் வாங்கி சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. ரொம்ப ரோல் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே ஒன்று வந்துட்டுருக்கு, எல்லாம் அதே தான். காலையில் எப்படி தெரியுன்னு தெரில, எல்லாம் வந்துட்டு எனக்கு காலையில் தான் சவுண்ட் ஏதோ கேட்டுச்சு. சரி என்னன்ட்டு பார்க்கலான்னா மாடு விட்டுனுங்கிறாங்க. அப்பா என்ன நாய் இத்தினுக்குதாப்பா சாமி, போ விட்டு வா போ. வண்டி அந்த சைடில் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய ஷாப்புக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. நாய்கள் டாக்ஸ் வந்து நம்மளை அவ்வளோ அழகாக நம்மளை வெல்கம் பண்ணிச்சு. ஓகே, லிவர் இருந்தால் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நம்மளுடைய பில்லு தான் எடுத்துன்னு போனோம் கைஸ். நம்மளுடைய குட்டி யானை வந்துடுச்சு. சரி, என்னடா சின்னஸ்லேயே போட்டுருக்கேன் உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும். சின்ன விநாயகர் சின்னஸில் தான் போகணும் கைஸ். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கன்செஷன் ஆகும். கன்செஷன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகும். பெருசாக போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய விநாயகருக்கு பெரிய ட்ரக், அது பேசியாச்சு. அதுவும் இன்னும் அப்கமிங் விளாக்ஸில் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பில்லு மூட்டை எடுத்துன்னு இதுக்குள்ளே போட்டுன்னு ஜூட் விட வேண்டியதான். ஓப்பன். அதுதான் கைஸ். நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக ஒத்துக்கணும். நேற்றெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலையில் 9 மணிக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 7 மணி வெளியே போல் இங்கே தான் இருந்தாங்க. நம்மளுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாமே அங்கெல்லாம் பர்ஃபெக்டாக அடிக்கிட்டு, ஏன்னா இதுக்கெல்லாம் கீழே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம ஸ்டாச்சூஸ்லாம் பர்ஃபெக்டாக அடிக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி வர ஸ்டாச்சூஸ்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே நம்ம இன்னும் கிளியர் பண்ணணும் கைஸ், சரிங்களா? சரி வாங்க நம்மளும் போகலாம். இந்த இதே பில்லு மூட்டை எடுத்துக்கோ கைஸ். ஃபைனலாக கிளம்பியாச்சு. பை கடை. ஒரு மதியானம் வந்து சந்திக்கிறேன். பாய் டாகி கைஸ். கிட்டத்தட்ட நம்ம எங்கே வெளியும் இப்போது போயிட்டுருக்கோன்னா, லாஸ்ட் வ்ளாக் பார்த்துங்களா இன்னும் டீட்டெயிலாக போட்டுருக்கோம், இல்லைனா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட நம்ம கிருஷ்ணகிரி வெளியும் போயிட்டு வரோங்க. என்னடா இவ்வளோ காலையிலேன்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி காலையில் 6:30க்கே நம்ம கிளம்ப போகிறோம். 6:30க்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இல்லைனா 12 o'clock வந்து இங்கே ரீச் ஆகிடுவோங்க. இந்த வாட்டிலாம் ரொம்ப சின்ன பிள்ளையாரெலாம் இல்லை, ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 feet அந்த மாதிரி விநாயகர் தான். எல்லா பேப்பர் விநாயகர் தான் எடுத்துகிட்டு வர்றது. பிஓபிலாம் உங்களுக்கு அப்கமிங் விளாக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க, ஓகேங்களா? கைஸ், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா எப்பயுமே பின்னாடி தான் உக்காந்துட்டு போறேன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் கைஸ். எதுக்காகன்னா முன்னும் உக்காந்தா நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக எந்த விதமான அப்படி எப்படியே இருக்கும், நல்லாவே இருக்காது. எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் கைஸ். எப்படியோ இது ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. பின்னாடி உக்காந்து எப்படி அழகாக வைப் பண்ணுறது, இப்போ பாருங்க பில்லில் உக்காந்து அப்படியே வைப் பண்ணிட்டு போனதான் நம்மளுக்கு பிடிக்கும். நான் எப்போ வந்தாலுமே கிட்டத்தட்ட எப்போனா 7 வருஷம் சம்திங் நினைக்கிறேன். 7 வருஷத்துலேருந்து நம்ம எப்பெல்லாம் விநாயகர்களோட போகிறோமோ அப்போல்லாமே பின்னாடி தான் கைஸ் உக்காடுறோம். ஏன்னா அதில் இருக்க சுகம் எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு வேறு லெவல் ஃபீல். அப்படிங்க பாருங்கள், இப்படி படுத்துக்கலாம்,
இல்லைன்னா இப்படி பார்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படி பெறான்னு பார்த்துட்டு வரலாம். நம்ம இஷ்டம், எவனுமே இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். நம்ம தூங்கினா வச்சுக்கோங்களேன், டைவர் டிஸ்டர்ப் ஆகும். அது ஒரு மைண்ட் செட், அது ஒரு பிரச்சனை. அதனால தான் இங்கே நம்ம இஷ்டம் அசால்ட்டாக எங்கள் பாருங்க இப்படி தூங்கின்னு வரலாம். எவனுமே கேட்க மாட்டான் கைஸ், எவனுமே கேட்க மாட்டான். இப்படியே தான் படுத்துன்னு வரோம் கிருஷ்ணகிரி வெளியும். அப்போ இப்படியே படுத்துட்டு வர, ஏன்னா அவ்வளோதான். காலையில் நைட்டெல்லாம் ஃபுல் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்கலான்னு நினச்சி தூங்கினேன். காலையில் அடிச்சு எழுப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ் நம்ம தான் பார்க்கணும் இல்லையா? இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் நம்ம எப்படி பழகிறது அப்படின்ட்டு ஒரு எண்ணம். அதனால தான் கைஸ். சரி இருங்க, போக போக இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ். என்னடா வண்டி நிற்க போட்டிருக்கேன்ட்டு உங்களுக்குலாம் டவுட் இருக்கும். எல்லா டிரைவருக்குமே கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி. நான் ஏன் இப்படி சொல்லிகிட்ருக்கேன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த பயம் இருக்கும் இல்லையா, ரோட்டில் எந்த அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் கோயில் முன்னாடி கோயிலுக்கிட்ட போயிட்டு ஒரு சாமிக்கு ஒரு பூஜை போட்டால் கடவுள் துணையாக இருப்பார் பார்த்தீங்களா, அந்த பக்தி போதுங்க. பக்தி இருக்கதா செய்யணும், எல்லாருக்கும் பக்தி இருக்கிறோம் கைஸ். ஏன்னா எந்த டைமுக்கு என்ன நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் நடக்க வேண்டிய டைம் கரெக்டாக நடக்கணும். நானும் எவ்வளவோ பட்டுட்டேன் கைஸ் உண்மையிலே. என்ன இது குய்யான் சவுண்டு ஒரு குடைச்சல். நிம்மதியாக தூங்கிட்டு வந்தேன், நிற்க வச்சிட்டாங்க. காற்று வரல. இப்போ வந்துட்டாங்க ஒன்று போக வேண்டியதான் கைஸ். சரி இருங்க, போக கண்டினியூ பண்ண. கைஸ் ஆல்மோஸ்ட் கிருஷ்ணகிரிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு 10 நிமிஷம் தூங்கி வந்ததுக்குள்ளே சையன்னு வந்துட்டார் கைஸ். சரியான தூக்கம் தூக்கி போடுது. ஏதோ ஒரு ஸ்பீடு டபுக்கு. ஐகான் ஆஃப் கிருஷ்ணகிரி எப்படி இருக்கு இல்லை காட்டும் நல்லா. ஐகான் ஆஃப் கிருஷ்ணகிரி வந்தாச்சு. பழையப்பேட்டைக்கு போகணும். பழையப்பேட்டையில் நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ அடுத்த ஸ்டெப்புக்கு நிற்கமா? கைஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு செட்டு தான் வரும். இதுக்கு நான் கொஞ்சம் இப்போ இது இவ்வளோ இருக்கா, நமக்கு இவ்வளோ சைஸ் விநாயகர் தான் இந்த செட்டை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அது என்னென்ன விநாயகர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் கோயிங் ஆன். இன்னும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு இந்த லோடில் போனோம். இன்னும் ஒரு லோடு இங்கே 3 லோடு திரும்ப, இன்னும் அங்கெல்லாம் கொஞ்சம் லோடு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே அன்லோட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 1 hour நம்ம போயிட்டு நம்ம ஊரில் அன்லோட் பண்ணோம் கைஸ். லாஸ்ட் டைம் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே தான். இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 feet சொல்லி போட்டிருக்கோம் கைஸ். லாஸ்ட் டைம் வந்து
ஹாஃப் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட 2 ஃபீட் வெளியே போட்டிருந்தோம். இப்போது 2 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் வெளியும் இது ஒரே லோடுக்கே மொத்தம் பத்திடுச்சு. மொத்தம் இதை வச்சு திருப்பும் இன்னொரு லோட் மேபி சாட்டர்டே சண்டே 2 நாளுக்குள்ளே ஏதோ லோட், அதுக்கப்புறமா பெரிய பீஸ் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் இந்த லோடு எஸ்டிமேஷனே இல்லை, இது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லோடு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் பில்லிங் எல்லாம் ஆகிடுச்சு. இன்னும் பேக் பண்ணிவிட்டு சேஃபாக எடுத்துன்னு போய் சேர்ந்தா சந்தோஷம்தான். வந்து பார்த்தீங்க எல்லாம் இருக்குது, 2 பேர் லோடு தான். சரி எடுத்தாலுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்டாக் நம்ம போயிட்டு நாங்கள் அன்லோடு பண்ண வேண்டியதான். விநாயகர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாமே நம்ம ஷாப்பில் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கே அவைலபிளாக இருக்குங்க. வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் மாமா கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேருந்து இவருக்கு தான் லோடு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டபிள் பர்சன். என் கூட எப்பவுமே இருப்பார் கண்டிப்பாக. இப்போ தெரியுதா இது கோயில். கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே அங்கே ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் ஜர்னி பண்ணணும். கைஸ் கிட்டத்தட்ட ஆஃப் செஷன் முடிச்சாச்சு. ஆஃப் செஷன்னா 1/2 கிலோமீட்டர் வந்துச்சு. இப்போது மார்னிங்னு எந்த விதமான பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. சரி அண்ணா ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணதுனால அங்கே ஒரு ஷாப்பு ரோட்டுக்காரனா அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரே வாட்டி நான் உங்கள் நம்ம ஷோரூம் மட்டும் கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் ஃபைனலாக நம்மளுடைய ஸ்டாக் வந்து நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வெற்றிகரமாக நம்மளுடைய டிரைவர் அண்ணா எடுத்து வந்து சேர்த்துட்டாரு. ஹாய் சொல்லுங்கண்ணா நம்மளோட மக்கள். ஹாய், தேங்க்யூ. கிட்டத்தட்ட 3 லோடு அண்ணாக்கே கான்டாக்ட் கொடுத்தாச்சு. இன்னும் யாருன்னா இந்த அண்ணா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், அங்கேயே நம்பர் இருக்குது. கைஸ் ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே எடுத்துன்னு வந்து இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேபி இன்னும் நாளைக்கு இல்லாமல் நாளானிக்கு கொஞ்சம் வரும். நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்கமிங் லாஸ்ட்டில் பண்ணுறேன். ஆனால் ஒரு குட்டி சம்பவம் நடந்துச்சு கைஸ். என்ன சம்பவம்னா நீங்கள் பாருங்கள், அது கிட்டத்தட்ட அங்கே ஒரு பலகை மொத்தமே நம்ம எடுத்துன்னு போய் 2 பலகை தான். ஆனால் இது ஒரு பலகை உடஞ்சிச்சு, அங்கே ஒரு பலகை உடஞ்சிச்சு. கரெக்டாக சென்டர் பேஸ் தான் வச்சுருந்தோம். ஆஃப் ஆயிடுச்சு 2 கடை. இது ஜாயிண்ட் ஓட்டு, இது 2 ஜாயிண்ட். ஐயோ நாளை சரி விடுதல் அது போயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே சரி விடுங்க சார், அது நார்மலாக நடக்கிறது தான். ஓகே ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்காங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டிங் விநாயகா ஆர் விநாயகர்.